கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட நான் அவருக்கு சர்ப்ரைஸ் பண்ணதே இல்லை. வருஷா வருஷம் கல்யாண நாள் வரும் போகும். ஆனால் அவர் வருஷம் தவறாமல் எனக்கு புது துணி எடுத்து கொடுத்துருவாரு. என் கூட இருந்தாலும் சரி, அவர் தூரமாக இருந்தாலும் சரி, எனக்கு கொரியர் பண்ணி விட்டுருவாரு. அதே மாதிரி வருஷா வருஷம் அவர் என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்பாரு. நான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்குறேன், நீ எனக்கு எந்த கிஃப்ட்டும் கொடுத்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்பாரு. நானும் வருஷா வருஷம் நானே உங்களுக்கு ஒரு கிஃப்ட் தான், இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன பெரிய கிஃப்ட் வேணும் அப்படின்னு சொல்லி வாயாலே வடை சுட்டுட்டு இருந்தேங்க. இந்த வருஷம் போதும் போதும் 15 வருஷம் ஆகிப்போச்சு, வாயாலே வடை சுடுதை நிப்பாட்டிட்டு நிஜத்தில் களத்தில் இறங்கி வடையை சுட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வடை பாயசத்தோட 15 வகையான சாப்பாடு பண்ணி, ஏன் கல்யாணத்துக்கு கூட இப்படி பண்ணது கிடையாதுங்க. அந்த அளவுக்கு கல்யாண சாப்பாடு இன்றைக்கி செம்மையாக செஞ்சுட்டேங்க. அவர் சர்ப்ரைஸ் ஆனதோட நானும் சேர்ந்து சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். உமா பரவாயில்ல, உன்னாலே சர்ப்ரைஸ் பண்ண முடியுது, இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கி அப்படின்னு சொல்லி நானும் என்னை பாராட்டிக்கிட்டே அப்படியே கொஞ்சம் ஊட்டி விட்டுட்டு இருந்தேங்க. இதில் ஒரு சின்ன காம்படிஷன், நான் சாப்பாடு ஊட்டுவேன், அது என்ன சாப்பாடுன்னு கண்டுபிடிக்கணும், அப்போ தான் உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோடனே கரெக்டாக பரவாயில்ல, ஒரு 3 சாப்பாடு ஊட்டி விட்டேன், கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாருங்க. எதை சாப்பிட்றது எதை விடுறதுன்னு தெரியாமல் அவரே கன்ஃபியூஸ் ஆகி போயிட்டாருங்க. இதை விட இந்த சாப்பாடு விஷயத்தில் ஒரு மிஸ்டேக் ஆகி போச்சு, அதை நானே கண்டுபிடிக்கல, என் பையன் தான் கண்டுபிடிச்சி சொன்னான். என்னன்னு சொல்லி அடுத்த வீடியோவில்